வந்து வெடியுப்பு கட்டு, சோத்துப்பு கட்டு, நவச்சார கட்டு, படிகாரம், வெடி எல்லாம் சேர்ந்த பொருள் இது. இதில் வந்து அஞ்சாறு வகையான உப்பு கட்டுகளும் சுண்ணங்களும் இதில் கலந்துருக்கு. இது எதுக்குன்னா இன்னும் எல்லாமே கலந்துருக்கு. அண்டம், படிகாரம் எல்லாமே இதில் கலந்துருக்கு. இப்படி கலந்த கலவையை வந்து வெடியுப்பு ஜெயநீர்னால அரைச்சி இந்த சவுக்கார கட்டிக்கு வந்து நான் வந்து கவசம் பண்ண போகிறேன். இந்த சவுக்கார கட்டிக்கு வந்து கவசம் பண்ணுறதுக்கு முன்னால் 2 துணி எடுத்து மேலேயும் கீழேயும் போட்டு தச்சு இந்த இது வந்து அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தச்சிருவேன். அதுக்காண்டி இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெடியுப்பு ஜெயநீர், இந்த வெடியுப்பு ஜெயநீரை விட்டு இதில் அரைச்சி அதுக்கு கவசம் பண்ணி அதுக்கப்புறம் காய வச்சு இப்போ வந்து நான் இந்த வெடியுப்பு ஜெயநீர், வெடியுப்பை சுண்ணம் பண்ணி அது ஜெயநீர் எடுத்திருக்கேன். அந்த ஜெயநீரை ஊற்றி நான் அரைக்கிறேன். இப்போ நான் வந்து வில்லையை வந்து துணியை மேலேயும் கீழேயும் துணி போட்டு நல்லா அழகாக தச்சிட்டேன். இப்போ மேலே வந்து இந்த உப்பை வந்து சுண்ணங்களை வந்து கவசம் பண்ணுறதுக்கு மேலே போடுறேன் பாருங்க. இப்போ 2 துணியை நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன் ரவுண்டாக. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு சைடு கீ பக்கத்தில் வந்து நான் கவசம் பண்ணிட்டேன். இந்த சுண்ணங்க கட்டுனால நான் கவசம் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே இந்த துணியை போடுறேன் பாருங்கள். துணியை போட்டு மூடிட்டேன். இப்போ இது மேலே நான் வந்து இன்னொரு தட்டை வச்சு இந்த பிள்ளையை அப்படி திருப்பிட்டேன். திருப்பினாலும் அது கீழே போயிடுச்சு. இப்போ நான் வந்து மேலே வந்து கவசம் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து மேலேயும் கவசம் பண்ணிட்டேன், கீழேயும் கவசம் பண்ணிட்டேன். அந்த கொஞ்சம் உணர விட்டுட்டு நல்லா இது மேலே ஒரு துணியை சுற்றிட்டு ஒரு சட்டியில் சுண்ணாம்பு, தாளிக்காத சுண்ணாம்பு பரப்பி அதுக்கப்புறம் இது மேலே அதை வச்சு அதுக்கு மேலேயும் தாளிக்காத சுண்ணாம்பு பரப்பி ஓடு மூடி அதை ரிப்பன் மாதிரி கிழிச்சு சுற்றி நல்லா கம்ப்ளீட்டாக டைட்டாக சுற்றிட்டேன். நல்லா க்ளீனாக பொதிஞ்சாச்சு. இனி சுண்ணாம்புக்குள்ளே தாளிக்காத சுண்ணாம்பில் வச்சு இதை வந்து எரிக்கணும். அதாவது உலையில் வச்சு எரிக்கலான் இருக்கேன்.